டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு 5 ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 22 பேஜுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 28/10/2025 அன்னைக்கு சிவி லிஸ்ட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25/4/2025 கால்ஃபார் பண்ணாங்க. 12/7/2025 எக்ஸாம் நடந்தாச்சு. அதே மாதிரி இதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க 22/10/2025. ஸோ அக்டோபர் 22 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் அக்டோபர் 28 சிவி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி நமக்கு அப்லோட் பண்ணுறக்கு டேட் வந்து 29/10/2025 7/11/2025. ஸோ அக்டோபர் 29 நவம்பர் 7 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். இது வந்து ரொம்பவே ஒரு குரூஷியலான ஸ்டெப்பு. நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல மிஸ்டேக்ஸ் பண்ணாலோ இல்லை ஏதாவது 1 or 2 சர்டிஃபிகேட்ஸ் மிஸ் பண்ணிட்டாலோ உங்களுக்கான வாய்ப்பு வந்து போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பிடிஎஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு காட்டிடும். கிட்டத்தட்ட 22 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளோ ரெஜிஸ்டர்ஸ் நம்பர்ஸ் இருக்குது? இதில் உள்ள எல்லா ரெஜிஸ்டர் நம்பருக்குமே வேலை கிடைக்குமானா கிடைக்காது. 1:3 ரேஷியோவில் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு பதவி இருக்குன்னா அதுக்கு 3 பேரை வந்து கவுன்சிலிங்கு கூப்பிடுவாங்க. அந்த பேஸ் பண்ணி அதன் அடிப்படையில் தான் வந்து இவ்வளோ ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாலே வந்து நமக்கு வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து 1:3 ரேஷியோவில் கூப்பிட்றதுனா அதிகமான நபரை வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்கன்னா 1:2 ரேஷியோலையும், மித்த கேட்டகரிஸ் வந்து 1:3 ரேஷியோலையுமே வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. நிறைய பேத்துக்கு வந்து எஸ்எம்எஸ் இமெயிலில் வந்து வந்திருக்காது. பட் ஆனால் இந்த லிஸ்ட்டில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் இருந்தாலே நீங்கள் தாராளமாக வந்து அப்லோட் பண்ணலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோ, டைப்பிஸ்ட், ஏஓ எல்லா பதவிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 5 ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ சீக்கிரமாக இதை அப்லோட் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.